அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாராபுரத்தில் பட்டப்பகலில் சித்த மருத்துவரின் பூட்டிய வீட்டை உடைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. விஜயராகவன் என்பவரது வீட்டில் பீரோவை உடைத்து 26 சவரன் தங்கம் மற்றும் வைர நெக்லஸ் 5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாராபுரத்தில் பட்டப்பகலில் சித்த மருத்துவரின் பூட்டிய வீட்டை உடைத்து 50 லட்சம் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. விஜயராகவன் என்பவரது வீட்டில் பீரோவை உடைத்து 26 சவரன் தங்கம் மற்றும் வைர நெக்லஸ் 5 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாராபுரத்தில் சித்த மருத்துவரின் பூட்டிய வீட்டை உடைத்து கொள்ளை நிகழ்ந்திருக்கிறது. விஜயராகவன் என்பவரது வீட்டிலும் கொள்ளை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. சேலத்துல கடந்த சில நாட்களாகவே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்களிடையே இது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கிரிஜா. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றது பிறகு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் குறிப்பாக சேலத்துல சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகும் நிலைதான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தினந்தோறும் கொள்ளை சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் அதே போன்ற நகைப்பறிப்பு சம்பவங்களும் நாள்தோறும் நடைபெறாத நாளே இல்லை என்று ஒரு நிலைதான் நீடித்து வருகிறது. அந்த வகையில் தான் சேலத்தில் தற்போது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் விஜயரங்கன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக சேலத்திற்கு ஓமலூரிலிருந்து சேலத்திற்கு நேற்று காலை புறப்பட்டு வந்துள்ளார். இவர் புறப்பட்டதை தெரிந்த மர்ம நபர்கள் அவர் பூட்டியிருந்த வீட்டை, அதாவது பட்டப்பகலிலே அவர் வீட்டை பூட்டின் உடைத்து அவர் வீட்டில் இருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் மாலை வீடு திரும்பிய சித்த மருத்துவர் தனது வீடு பூட்டு உடைத்தெடுப்பதையும் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிப்பது திருடு போனதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பட்டப்பகலில் இந்த போன்று பூட்டியிருந்த வீட்டை உடைத்து நகை மற்றும் கொள்ளையடிக்க சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது போன்று சேலம் மாவட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றன. எனவே காவல்துறையினர் தங்களது ரோந்து பணியை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.